ஏன் வேலைக்கு போனால வேணாம்னு சொன்னீங்க? அப்படின்னா என்ன? அவங்க வேலைக்கு போறாங்க. சரி, அது வேலைக்கு போறாங்க, வேலைக்கு போய் சம்பாதிச்சு சாப்பாடுலாம் போடுவாங்கல்ல, அது எதுக்கு வேணாம்னு சொன்ன? தெரியலையா? உனக்கு நீ ஏற்கனவே சொன்ன பையன், நீ சொல்லு பாப்பா. நீ உட்காரியா? தம்பி நீ உட்காரு. அப்படின்னு இங்க சைக்கிள் நம்ம ஊர்ல இருந்து இந்த ஊர் தானே, நீ இங்க இருந்து சைக்கிள்ல வர்றது கொஞ்சம் ஆசைக்கு பண்ணலாம், ஆனா தேவை கிடையாது சைக்கிள் அப்படின்னு நினைச்சிருக்க நீ இல்லையா? நீங்க என்ன சொல்லணுமா? நீ இல்ல வேற யாரு, யாரோ பொண்ணுல யாரா சொல்ல, நீ சொல்லு. நீ சொல்லு என்ன? இந்த பையன் வந்து படிக்கிறது நல்லா படிப்பான, இவன் நல்லா புரிதல் அப்படிதான் இருக்கு. நீ சொல்லு. உனக்கு வந்து இப்ப சைக்கிள் என்னால வாங்கி தர முடியுமான்னு தெரியாத பொம்மை வந்து கூட பொண்ணுக்கு. இப்ப இந்த பொண்ணுக்கு இப்ப நான் வந்து இந்த துண்டு எடுத்து இந்த பொண்ணுக்கு போடுறேன்னு வச்சுக்க, நீ சரின்னு சொல்லுவியா? நீ ஏற்கனவே நல்ல பையன், நீ பெரிய பையன், நீ நல்ல சிந்தனை இருக்க பையன். நீ நம்ம வந்து இந்த பொண்ணுக்கு நீயே போட்டு விடுறியா? நம்ம கூட பக்கத்துல நிக்கிறேன், அது வேற இன்னொரு தடவை நீ இது பண்ற. நம்ம இங்க வாமா, நீ அப்புறம் பொம்மை வந்து பதிக்கிட்டாங்கவா? இந்த கண்ணுக்கு கண்ணீருக்கெல்லாம் 1 கோடி ரூபாய் தெரியாது. இல்ல இந்த மாதிரி விஷயங்களை நம்ம படிக்கிறத விட இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் சார். நன்னறி கதைகள் சொல்லுவோம் சார். நன்னறி கதைகள் சொல்லும் போதே அந்த இந்த மாதிரி இப்ப மனசு பின்னால போறப்ப உலகத்துல எப்படி ஆகிருக்கு அந்த மாதிரி இந்த பொது நான் இன்னும் பாரு பண்ணி போடலாமா? இது மாதிரி உங்க எல்லாரும் சந்தோஷமா? இந்த பொண்ணுக்கு போடுறப்போ உங்களுக்கு எல்லாரும் போடுற மாதிரி நீங்க நினைச்சுக்கணும் இல்லையா? அதுதான் வந்து ஒரு ஷேரிங் சென்ஸ்.